ஹாய் கைஸ், இன்றைக்கி எம்டிஎஃப் போர்டு அண்ட் அட்டாச்சர் இல்லாமல் எப்படி குந்தன் ஸ்டோன் ஹேர் பேண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளாக் கலர் ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் டானிக்கெல்லாம் அளந்து குடிக்கிறதுக்காக ஒரு மூடி கொடுப்பாங்கள்ல, அதை நான் எம்டிஎஃப் போர்டுக்கு பதிலாக எடுத்திருக்கேன். இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் தேவை. சைடில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சென்டரில் உள்ள ரவுண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் நீட்டாக. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஊசியும் ஒரு சீவிங் த்ரெட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஊசி பெரிய ஊசின்னு சொல்லுவாங்க. ஷாப்பில் போய் பெரிய ஊசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பிளாக் கலர் லப்பர் பேண்ட் எடுத்துருக்கேன்னாண்டி நான் பிளாக் கலரில் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சீவிங் த்ரெட்டை டபுளாக எடுத்து அந்த பெரிய ஊசியில் நம்ம கோர்த்துக்கலாம். ஒரு 10 இன்ச் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த த்ரெட்டை. நெக்ஸ்ட் அந்த பெரிய ஊசியில் அந்த த்ரெட்டை டபுளாக கோர்த்து எடுத்துக்குவோம். அந்த த்ரெட்டில் எந்த ஒரு நாட்டும் போட போகிறதில்ல. எண்டில் நான் டபுளாக கோர்த்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை ரெண்டையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈவனாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துக்குங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த ரவுண்டில் நம்ம 2 ஹோல் போட்டு எடுத்துக்கணும். அதில் இந்த த்ரெட்டை நம்ம கோர்க்கணும். ஒரு 2 ஹோல் போட்டு எடுத்து அதில் இந்த த்ரெட்டை கோர்த்துருக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை கோர்த்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த நீடில் பக்கத்தில் உள்ள த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க எம்டிஎஃபோட அந்த ஹேர் பேண்டோட கட்டணும். அந்த த்ரெட்டை அதுக்காக தான் நான் அதில் அட்டாச் பண்ண சொன்னேன். அட்டாச்சருக்கு பதிலாக அந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்லா 3-4 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எம்டிஎஃப் போர்டு இல்லாமலேயே எப்படி எம்டிஎஃப் போர்டு அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த பேக்கெட்லாம் 20 ரூபா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியுமே இது எக்ஸ்ட்ராவே எனக்கு இருக்குது. ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே போதும். இது குந்தன் ஸ்டோன் சொல்லிவிட்டு ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதில் மேட் ஃபினிஷ்லேயும் இருக்கும், இந்த மாதிரி ஷைனிங்லேயும் இருக்கும். இது கொஞ்சம் ஷைனிங்காக உள்ளது. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது ஐ ஷேப்னு சொல்லுவாங்க. மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த குந்தன் ஸ்டோனை அதில் ஒட்டுறதுக்கு க்ளூ தேவைப்படும். நான் ஃபெவிகால் வாங்கியிருக்கேன். இது ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் B7000 க்ளூன்னு இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவே அது ட்ரை ஆகிடும். இந்த க்ளூ ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, இது காயறதுக்கு ஓவர் நைட் எடுத்துக்குது. நான் அது காய வைக்கும் போது எனக்கு ஓவர் நைட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேண்டு பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஜுவல்லரி மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு B7000 க்ளூ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க. நான் என்கிட்ட இந்த ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். அதான் இருக்குது, அதான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த போர்டு மேலே நான் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் க்ளூ அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனாக எடுத்து அந்த ரவுண்டோட சைட் ஃபுல்லாக நான் ஒவ்வொன்றா வைக்க போகிறேன். இது வைக்கிறதுக்குமே ஒரு க்ளூ ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது பென்சில் ஃபார்மேட்லேயும் வருது. ஒரு பென் மாதிரி இருக்கும். அது வேறு ஒரு கார்ட் மாதிரி இருக்கும். அதில் டச் பண்ணி வைக்கிறதும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா அது கையிலையே தான் எடுத்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சுற்றி அந்த ஸ்டோனை வரிசையாக ஒவ்வொன்றா வச்சுட்டு வரணும். நம்ம வைக்கும்போது அந்த ஸ்டோன் ஃபுல்லாகவுமே அந்த போர்டு உள்ளக்க போயிடாமல் அந்த குந்தன் ஸ்டோனில் பாதி
கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வைங்க. அதோட இன்னொரு பாதி வந்து அந்த க்ளூவில் வந்து பட்டிருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வைங்க. ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து அந்த கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். நீங்கள் MDF போர்டில் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஒரு பொருள்லேருந்து இந்த போர்டு பண்ணி நீங்கள் பண்ணாலும் சரி, அது ஒரு பாதி வந்து குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்ச பாதி வந்து அதில் ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த போர்டு வெளியே தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு அந்த குந்தன் ஸ்டோனில் அந்த டிப்பில் வந்து க்ளூ படுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த டிப்லேயும் கொஞ்சம் படுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது எப்படி வந்து ஃப்ளாட்டாக வச்சோம், ஆனால் நெக்ஸ்ட் லைன் வைக்கும்போது நம்ம ஃப்ளாட்டாக வைக்க மாட்டோம், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி வைப்போம். நான் வைக்கும்போது பாருங்கள், நல்லா பாருங்கள், கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரி வச்சுருக்கேனா. நெக்ஸ்ட் லைன் உள்ளக்க வைக்கும்போது நம்மளுக்கு வந்து குந்தன் ஸ்டோன் 5 இல்லாட்டா 6 தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக தான் வைப்போம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒவ்வொன்றே வைக்கணும். ஒரு 5 இல்லாட்டா 6 தான் தேவைப்படும். இப்போது அந்த சென்டர் பார்ட்டில் நான் வந்து ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வைக்க போகிறேன். அது கோல்டன் கலர் வச்சுக்கலாம், இல்லை கலர்லெஸ்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டோன் எல்லாம் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம காய விடலாம். நான் அந்த க்ளூ பாட்டில்லையே அந்த லப்பர் பேண்டை போட்டு ஓவர் நைட் காய விட போகிறேன். ஓவர் நைட் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ஹேர் பேண்ட் எப்படி இருக்குன்னு. MDF போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணல, அட்டாச்சரும் யூஸ் பண்ணல, ஆனால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.